ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இது மாதிரி பலாக்கொட்டை இருக்கா? கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த கொட்டையை பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல் இது மாதிரி கத்தி எடுத்து நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து நான் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சுரண்டுறோம் பார்த்தீங்க, இது மாதிரி சுரண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சுரண்டி எடுக்க வேண்டாம், அது ரொம்ப நல்லது தான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நம்மக்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா கொட்டை அது மாதிரி எல்லா கொட்டையும் இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 20-30 அந்த அளவுக்கு கொட்டை இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொட்டை எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுவே 3ஆக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொட்டையை 6ஆக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 3 விசிலே போதுமானதுங்க. 3 விசில் இது மாதிரி வச்சாவே நல்லா இது மாதிரி வெந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா உருவி நல்லா கழுவி எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப ஹெல்தி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாங்க நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணதை விட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலு எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேங்க, கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுனா கொஞ்சம் ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா முருங்கைக்கீரை கழுகி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம இதுக்கு முன்னாடியே பலாக்கொட்டை வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தேங்காயும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே முன்னே கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா, நம்ம பலாக்கொட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் கலரி விடுங்க. நல்லா சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு பலாக்கொட்டை கிடச்சின்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்தாச்சுங்க. நம்ம பிக் பாஸ் ஸ்பெஷல் இருக்குது பார்த்திங்கன்னா தேங்காய் சம்மந்தி அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீன் குழம்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சது முருங்கைக்கீரை பலாக்கொட்டை பொரியல் அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி மீன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன், தேவைக்கு இருந்தால் சேர்த்துக்கிறதுக்காக உப்பு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூனு 2 பிளேட்டும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கவரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கார். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு டிரைவருக்கும் சாப்பாடு தாங்க எடுத்துகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் போகிற வழி சாப்பாடு எடுத்துன்னு கொடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா கேரளாவில் தாங்க இருக்கேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவோட பஸ் ஸ்டாப் இது தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸு வர டைம் ஆகிடுச்சு. பஸ்ஸு வந்தோடனே நம்ம கொடுத்துட்டு கிளம்பலாம். பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்தாச்சு, வாங்க சாப்பாடு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்களும் இந்த மாதிரி நம்ம செஞ்ச பலாக்கொட்டை முருங்கைக்கீரை பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.